தங்கம் 1 கிராம் 10,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ஒரே நாளில் 1,120 ரூபாய் அதிகரித்து 80,040 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 140 ரூபாய் உயர்ந்து 10,005 ரூபாய்க்கு விற்பனையானது. இது தங்கம் விற்பனை வரலாற்றில் புதிய உச்சமாகும். வெள்ளியின் விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 138 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,38,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு கிராம் 10,000 ரூபாயை எட்டிய நிலையில் வரும் நாட்களில் அதன் விலை குறைய வாய்ப்பே இல்லை என நகை வியாபாரிகள் சங்க தலைவர் சலானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தந்தி டிவிக்கு அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இல்லை, ஒரே நாளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக 9,000, 9,100, 200, 300ன்னு சொல்லி அப்பப்போ ஏறும். ஒரு 500 ரூபா 600 ரூபா சவரனுக்கு ஏறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50, 100ன்னு சவரனுக்கு குறையும், மறுபடியும் ஏறும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்தது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல்ல இந்த 10,000 ரூபா அளவு எங்கேருந்து ரீச் ஆச்சுன்னா 2020 ஆரம்பித்தோன்னா 2025 வரலாம் ஆச்சு. ஏன்னா 2020 கோவிடுடைய தாக்கத்துலேருந்து விலை ஏற ஆரம்பிச்சிது. அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 4,500 4,000 ரூபா கிராம் இருந்தது. அது தொடர்ந்து விலை ஏறிட்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா அளவுக்கு இருக்குது. இந்த கடைசி ஒரு வருஷத்தில் விலை ஏறினதுக்கு காரணம் எல்லாமே போர் சூழல் தான். முதல்ல ரஷ்யா உக்ரைனுடைய போர் பெரிய அளவு தாக்கம் ஏற்படுது. அதாவது உக்ரைன் மீது ஏற்பட்ட தாக்குதலின் காரணமாக, ரஷ்யா ஏற்படுத்திய தாக்குதல் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு, குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் பெரிய பாதிப்பு. அவங்களுக்கு கேஸ் லைன் எல்லாமே லைன் அப்படி தான் போகும். அது இல்லாத பெட்ரோல், டீசல் இது எல்லாமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அழிவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தொடுத்த தாக்குதல் பெரிய அளவில் ஏற்படுது. அது மற்ற நாடுகளில் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, இது போன்ற காரணங்கள் தான் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. விலை இனிமேலாம் குறையாதுங்க.